ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது யுகானிக்கு ஒக்கடு தெலுங்கு படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் கார்த்திக், ஆண்ட்ரியா, ரீமா சென்னு எல்லோருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் ஆண்ட்ரியா ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய அப்பாவும் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் தான். இவர் சோழ வம்சத்தோட லாஸ்ட் கிங்டம் கண்டுபிடிக்கிற ஒரு வேலையில காணாம போயிடுறாரு. அப்ப கவர்மெண்ட் இவரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் டீமை அனுப்புறாங்க. இந்த டீமுக்கு ஹெட்டா ரீமாசன் தான் இருக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு வியட்நாம்ல ஒரு ஐசோலேட்டான ஒரு ஐஸ்லாண்டு கிட்ட தான் இந்த லாஸ்ட் கிங்டம் இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. இந்த டீம் கூட மிலிட்ரி அண்ட் கார்த்தியோட கூலி கேங்கையும் ஒன்னா அந்த இடத்திற்கு போறாங்க. அங்கதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வருது. ஸோ இந்த ரெஸ்கியூ டீம் எப்படி சண்டை போட்டாங்க, நிஜமாகவே அந்த லாஸ்ட் கிங்டம் மற்றும் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளரையும் கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கறதான் படத்தினுடைய மீதி கதையா அமைஞ்சிருக்கு. இந்த படம் சவுத் இந்தியா சைட்ல யூஸ்வலா வரக்கூடிய ஸ்டோரி லைனா இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான கதையா எடுத்திருக்கிறாரு டைரக்டர். இந்த படத்தை பார்க்கும்போது நீங்க தான் கொஞ்சம் திங்க் பண்ணி ஒரு சுச்சுவேஷன் சீனுக்கான இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி படம்ல ரொம்ப கம்மியாக தான் வருங்க. ஸோ அந்த வரிசையில தான் இந்த படத்தையும் சொல்லணும். இந்த படம் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு தான் சொல்லணும். ஆடியன்ஸை அப்படியே ஒரு பயங்கரமான இடத்திற்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க நிறைய ட்ரைபல் பீப்புள் இருக்கிறாங்க. இங்க இந்த ட்ரைபல் பீப்புளுக்கு யாருமே அவங்க இடத்திற்கு வர்றது பிடிக்காது. ஸ்டார்டிங்ல ரெஸ்கியூ டீம் அந்த இடத்துக்கு என்ட்ரி ஆனதுல இருந்து அவங்களுக்கு ஆபத்து தான் வருது. அது எல்லாமே அவங்களுக்கு மறைமுகமாகத்தான் நடக்குது. நிறைய சீக்வன்ஸ் மிக்ஸ் ஆகிறதுனால நமக்கு கரெக்டா கேரக்டர்ஸோட ரிலேட் பண்ணி பார்க்க முடியல. ஃபியர் ஆஃப் அன்னோன்னு சொல்லுவோமே, அதெல்லாம் இந்த படத்தில் தாராளமாகவே இருக்குங்க. ஆக்ட்ரஸ் எல்லாமே இந்த படத்தில் செமையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டைரக்டரோட கிளவரான ரைட்டிங் சீன்ஸ்னால ரெஸ்கியூ டீம் சீக்கிரமாக அவங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப செமையாக இருக்குது. இந்த படத்தினுடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செகண்ட் ஹாஃப் தான். இதுல ரெஸ்கியூ டீம்ல இருக்கிற ஆட்கள் லேட்டராக அவங்களுடைய இன்னொரு கேரக்டரா ரிவீல் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடக்குது. கார்த்தி ஒரு கேர்ஃப்ரீ அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரா தான் நடிச்சிருக்கிறாரு. ஃபைட்டிங் சீன்ஸ்ல எல்லாம் அவரோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக சண்டை போடுற சீன்ஸ் தான் அவருடைய பெஸ்ட் சீன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆண்ட்ரியா ஒரு அப்பாவியான பொண்ணா வலம் வர்றாரு. ஒரு பக்கம் அவருடைய அப்பா இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தம், இன்னொரு பக்கம் கார்த்தியோட கெமிஸ்ட்ரி எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரீமாசன் ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசரா காமிச்சிருந்திருக்கலாம். பார்த்திபனும் அவருடைய கேரக்டர்ல ரொம்ப அருமையா நடிச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த ஃப்ளோவும் இல்லாமல் இருக்கு. முக்காவாசி கதை ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற மாதிரி தான் எடுத்திருக்கிறாங்க. ரெஸ்கியூ டீம் அண்ட் லாஸ்ட் கிங்டம் மக்களுடைய சண்டை வர்ற சீன்ஸ் எல்லாம் இன்னும் நல்லாவே எடுத்திருக்கலாம். பட் இந்த படத்தை பார்க்கும்போது வர நிறைய கேள்விகளுக்கு தான் நம்மகிட்ட பதில் கிடையாது. படத்தில் வரக்கூடிய சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஜிவி பிரகாஷோடைய பிஜிஎம் செமங்க. அதுலேயும் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம். மேக்கப் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கேரக்டர் லுக்குக்கு நல்லாவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ராம்ஜியோட சினிமாட்டோகிராஃபி எல்லாமே செமையா தான் இருக்கு. படத்துல வரக்கூடிய எல்லோ, பிரவுன் அண்ட் கிரே ஷேடோஸ் எல்லாமே லைட்டிங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணதுனால படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அந்த கதையோட தீம் அண்ட் மூடோட ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. என்னதான் ஃப்ளாஷ்பேக் இருந்தாலும் செல்வராகவன் புதுசாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து சக்ஸஸ் தான் ஆயிருக்கிறாருன்னு சொல்லலாம். அவருடைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுதுங்க. எப்பவுமே தமிழ் படங்கள் தெலுங்குல டப்பிங்கில் வரும்போது மக்கள்கிட்ட அவ்வளவு ரீச் ஆகாது. தெலுங்கு நேட்டிவிட்டியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 40 மினிட்ஸ் படத்தை ட்ரிம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் கண்டென்ட், வயலன்ஸ் அண்டு செக்ஸுவல் ஓவர் டோன்ஸ்னு எல்லாமே இருக்குங்க. இந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லலாம்னா இதனுடைய ஸ்டோரி லைன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒன்று. அதே தான் இந்த படத்தோட ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி ஒரு விஷுவலான கம்பேலிங் ஸ்டோரி தான் இது. இதனுடைய ரேரிட்டிக்கே இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். நீங்கள் இதுவரைக்கும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாக தான் இருக்கும். அதுக்கு நான் கண்டிப்பாக கேரண்டி. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.